ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒலக்கருவி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இங்கேருந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு, காரில் தான் போக போகிறோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு அங்கே போய் சாப்பிட வச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒலக்கேரிக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணியாச்சு. எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னவன காணல ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்கானோ இப்ப கரெக்டா சொல்லி எதுக்கிட்டாங்க வரலாம் அடிச்சு கொண்டு புளிக்குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்ணு வந்து என்ன செய்யணும் பாருங்க, மீன் பிடிக்க பாத்துட்டு இருக்கோம். கலர் மீனாவா போச்சு. அந்த கலர் மீனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தம்பி டப்புன்னு டவல் எடுத்துட்டு ஓடி வந்துட்டானா மண்டையில ஒரு தட்டு தட்டி என்ன இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. குச்சிருவிய ஒரு மாதிரி ஆனோட சுத்தி வாணி ஏய் ஒண்ணு பிடிச்சா ஒரு டைகர் பீஸ் என்ன கவர் ப்ரோ, கவர் ப்ரோ. அவனை பிடிச்சி போட்டு அடிங்க. ஆள் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டானே தம்பி. நான் போனதுக்கு நீ எடுக்கல, அவன் பேசி ஒண்ணுமே கேட்கல. மீன் பிடிச்சே போதுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இவன் தான் நம்மள வாரன்னு சொல்லி ஏமாத்தினேன். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரக்கிங் தூர போடணுமா? ஆமா, தண்ணி ஏமால தெரியுது. வாய் பார்க்க வந்தியா? ஆமா போடலாம். ஆமா, வட்ட வட்ட போனா இங்க வந்துருக்கலாம். இனி வருவோமா? இனி வரும். அடுத்தால இங்க வருவோம். அரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ், கூட 2 டைகர் ஃபிஷ் பிடிச்சிட்டோம். போற வழியிலலாம் குண்டு குண்டா இருக்கு. இதுலலாம் நிறைய டைகர் ஃபிஷ் இருக்கு. காட்டு காட்டு என்ன இந்த டைகர் ஃபிஷ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்து ஃபோன் நம்பர் போடுறேன். குட்டிட்ட பிறகு தரேன் சொல்லுங்க. பாத்தீங்க, இது வந்து பீஸ் ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா தான். அவ்வளவுதான். நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க. கொலைக்கு அருவி நானும் ஏதோ செய்ய வரணும். என்ன மீனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நாங்க மீனை வச்சு பெரிய பிளானே போட்டிருக்கோம். அருவிக்கு போறதுல இப்பதான் இங்க தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும். எவ்வளவு தூரம்லே? கரண்ட் கம்பி ஜஸ்ட் மிஸ். போக கூடாதா? அங்க இருந்து கூப்பிட்டே வரல. ஆமா, தேவையில்லாத பாக்கலாம். ஆமா அதான் அதான் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நல்ல வேலை ரெக்கார்ட்ல விழுந்தாவ. வேற மன வருத்தத்திலே இருப்பேன் ஃபுல்லா. மறுபடியும் இங்கே தண்ணி போடுது. இது இல்லை நம்ம குளிக்க வந்த இடம். இன்னும் போகணும். ரொம்ப கஷ்டப்படுதாவ.
ஆனா கஷ்டப்பட்டு தானே குளிக்க முடியும். இங்க சாப்பாடுக்கு பிளான் போட்டுட்டாவ. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. நம்ம டைகர் பீஸ் டைகர் பீஸ் போகணும். இப்ப நிறைய டைகர் பீஸ் போகுது. நம்ம டைகர் பீஸ் பரவாயில்ல தான் குப்பி பறக்கணும். இங்கே நிறைய டைகர் பீஸ் இருக்கு. இதுதான் புரோட்டா. ஆரம்பிச்சுதான் புரோட்டா தான் சாப்பிட போறோம். சாப்பிடுவோம். பிச்சு போடுங்க கையில முடக்கோதமா உங்களுக்குலாம். கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். சின்ன சின்னதான் பிச்சு போடுங்க. இதுதானே டைகர் பீஸ். சோப்பு கலர்ல உண்டுல. ஆமா சோப்பு கலர்ல புட்டு போட்டுதான் அது இதாகும். ஆமாண்ணே எங்க வீட்டுல கிடக்கல பெரிய பெரிய உருட்டி என்னோட பெரிய உருட்டு ஆயிட்டு இருக்கா. வர அவன் சரி வாழைச்சு உங்க கம்பெனிக்கு அழைச்சிக்கலாம் பாக்குறியோ. நீ உருட்டுல உலகமாக உருட்டுனா அவனுக்கு தெரியும். நான் உருட்டுனேன் நீ உருட்டுதா அதே மாதிரி என்ன மிஞ்சி போயிட்டு இருக்கா. என்ன மிஞ்சி போக முடியாது. அவன்கிட்ட கேளு. கீப் கோயக்கா அவன் மூஞ்சல போடுங்க. வெல்டன் பாய் வெல்டன். வரவில்லை மத்த இதுல மாங்க பத்திருந்தாரு. எப்படி போட மாதிரி ஆல்ரெடி பயவழி எல்லாம் மேல டெய்லி வருவியா? டெஸ்ட் எழுதிட்டு இப்படி வந்துரு. நீ வந்துட்டு அடுத்த 3 ப்ரோட்டேக் இருக்கு. இதுக்கே காணாது. சாப்பிடலாம். மிச்சம் இருந்தா குரங்கு இதுக்கு அடிச்சுட்டு போலாம். இல்ல அப்படி மொத்த சாலம் பச்சியா அப்பா ஊத்துனால காது 2 காது வீட்டு கொண்டு போய் பாருங்க. மீன் போட்டுட்டு மீன் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அங்க பாரு சோப்பு மீன். கலர் மீன்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஹோல்சேலும் ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கோம். வேணா உங்களுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. சோப்பு மீன் பிடிக்கல பிடிச்சி அவனை விடக்கூடாது. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட எல்லாரும் கை கழுவாங்க. வணக்கம் நண்பர்களே. ஒரு வயக்கு வணக்கம் சொல்லதான் வேற ஒரு இதுக்கு ஆவி கிடையாது. பாருங்க குரங்குற மாதிரியே இருக்கும். வாய் பாருங்க. டவல் எடுங்க மீன் வர 2 குண்டு நல்லாவும். போன வீடியோல எல்லாரும் மீன் பிடிக்கல. மீன் நாங்க எதிர்பார்க்க மாதிரி இல்லையே. எதிர்பார்க்க போல இல்லைன்னா செஞ்சுதான் வாங்கணும். இத்தனை கொஞ்சம் கொண்டு வர நல்லா இருந்துச்சு. கையில ஏனே பாட்டில் தந்து விட்டிய குடிக்காரம்ல உங்க அப்பா. இன்னும் உங்க அப்பாவே என்ன இதை விட அழகான ஒரு இடத்துக்கு நாங்க போகிறோம். இது கலங்கி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் மேட்ரு. பாட்டில் அந்த மாத்திட்டோம். எங்கெல்லாமோ போறோம். வள்ளி சுனை போல இருக்கு. நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் எதுக்காகவோ கஷ்டப்படுவாங்க. நாங்க வரிசையா குளிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பாயிண்ட் எங்களுக்கு சொல்லுங்கப்பா. நாங்க அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறோம். பாருங்க எல்லாரும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் குளிக்க ரொம்ப ஆர்வத்துல தவிர இடத்த பார்த்தோன்னு குளிக்க தோணி இருக்கு. குளிக்க வந்துட்டோம். மாட்டிட்டோம்.
நான் போறேன் பார்த்தோன்னா உள்ள சாடிட்டாங்க. இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாங்க, முட்டா பாய்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நோ இது நல்லா இருக்கு. மத்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஃபாரின்ல இருந்த போல ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா யாரும் இதை மிஸ் பண்ணாங்க. இது ஒரு பாத்டமாகும். உள்ளத பாம்பு கிடக்கு போல. நம்ம குளிச்சிட்டு இருக்கோம், தண்ணி சில்லுன்னு இருக்கு பாருங்க. ஊத்திட்டாங்க. தெரிக்க விட்டுட்டு சரிக்க விட்டு சொல்லு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குளிக்க வந்துட்டோம். பாத்தீங்கன்னா எல்லாரும் குளிக்க ரொம்ப என்ஜாய்மெண்ட். இடம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. தியானம் பண்ணணும். ஒரு குண்டு எங்க பாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரிடா. சாடுங்க நாடுங்க. நமக்கு செல்லுதான் முக்கியம். யாரும் முக்கியம் கிடையாது. பாருங்க போன் வாங்கி நம்ம என்ன ஒரு நாளும் தண்ணியில முக்கல, என்ன முக்க மாட்டோம். இப்ப நம்ம இதுல இருந்து சறுக்கிட்டு போறோம். வாங்க வாங்க வாங்க. முக்கா ஒப்புறான சாட போறீங்களா? இப்ப என்னன்னா நம்ம தம்பி மாதிரி மேலே சாட போறோம்னா நீங்க பாருங்க இருந்தாங்கல்ல. சாடியா? ஆ 1 2 3 சாடல. ஓடு அங்க butterfly பாத்தியாரா நீ சாடினது ரெக்கார்ட்ல இருக்கு. இங்க வந்து இருக்கு. ஐயே நான் ஃபுல்லா இருக்கு. ஒன்ஸ் மோர் சாடுங்க. அங்க ஒன்னேர கல்லு இருக்கு, இங்க சாடு. வீடியோ ஓடிட்டு இருக்கல, இங்க சாடு, இதுல சாடு. ஆமா இதுல பாருங்க கிட்ட இருந்த போல இருந்து போகும்போது யாருறதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபிளைட்ல இருந்து சாடின போல இருக்கு. இதுல மண்ணு தானே சாடனா கீழே நல்லா இருக்கு. நாளிலிருந்து வரும்போது சாடுங்க. அங்க இருக்கு மேல அண்ணனே எந்த உயிரை போய் இருக்கா சாடதுக்கா சின்ன பையன் அப்படி பயந்து பீச்சி போய் சாட்டிருக்கான். ஐயா பாருங்க
வீடியோ லாஸ்ட் பார்க்கலாம். எடுக்கலாம்ல அப்போ வாங்க. நாங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள முக்கி அங்க லாங் போக போறோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபோனை தண்ணிக்குள்ளே முக்கி விளையாடிட்டு இருந்தோம். ஒரு அண்ணன் வந்து சொல்லி எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு அதனால ஃபோனை கொண்டு மேலே வச்சு வைக்க போகிறோம். ஆமா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு இப்போ இதுக்கு கீழே இருக்க ஒரு இதுக்கு குளிக்க போறோம். சரி வாங்க பயணம் ஆரம்பிப்போம். எல்லாரும் இப்படியே நடந்து கீழே போலாம்னு சொல்லி பயணம் பண்ணாங்க. தண்ணி பயணத்தை பார்ப்போம். வாங்க நண்பர்களே. போனதான் தண்ணிக்குள்ள முக்கி லாண்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தண்ணியில் முக்கி விளாடும் போது ஒருத்தவங்க வந்து பையன் காட்டிட்டாங்க. அவங்க ஃபோன் தண்ணியில் முக்கி நாசம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. மன வருத்தத்தில் நானும் அடுத்த முக்க பயமா இருக்கு. இதுல தானே அவங்க குளிச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நாங்க இப்போ தண்ணி ரொம்ப ஆழமாக சாட பயமா இருக்கும். சுத்தி வந்தாங்க அங்க வந்தாச்சு. ஆனா வர தங்கப்பாறை இப்ப நம்மள இப்ப இலக்காரத்துல பாப்பா தங்கப்பாறை அப்படிதான் தனியா தெரியுதுல. மரத்துல ஏறி இருக்கானோ பாப்போம். மீனை சேவ் பண்ணுவோம். ஏன்னா இங்க நல்லா இருக்கலாம் எல்லாத்தையும். வள்ளி சுனையோடு இங்க நல்லா இருக்கலாம். அங்க வேணே தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு நடந்தோம். இங்க கொஞ்சம் தான் நடந்தோம். நல்லா இருக்கு. இங்க வாங்கண்ணே. இங்க யார் செல்லும் டவர்ல அந்த ஒரு அண்ணன் செல்ல தான் டவர் இருக்கு. சாடு
எனக்காண்டியா நீ சாடினா வரல நான் வரல இங்க பாரு கொலை நீக்கிட்டு பாரு கொலை நீக்கிட்டு பாரு வீட்டுல தெரியல போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஏனே சூப்பர் ஸ்டார் போல இருக்கா. நாங்க இப்ப வந்து குளிச்சு எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. அதான் குளிச்சு முடிஞ்சு மிக சிறப்பா இருந்து. உங்களுக்கு எப்படி இருந்து? உங்களுக்கு எப்படி இருந்து? நல்லா இருந்து. எல்லாரும் கண்டிப்பா வாங்க. நல்லா வெயில் நேரத்துல நல்லா குளு குளு உலக்கேரி இறைச்சகுளம் திட்டுகளை தாண்டி உலக்கேரியில இருக்கு வாங்க. இந்த கண்ணாடி நான் வச்சிட்டு போறேன். யாராவது எடுத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. வந்தா சாப்பாடு கொண்டு வந்து எடுத்தீங்கன்னா இந்த கண்ணாடி உங்களுக்கு கிவ் அவே. ஆமா இப்போ நாங்க வந்து உலக்கேரியில இருந்து குளிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்போ மணி 5 மீன் பிடிச்ச பாத்துடுங்க. டைகர் ஃபிஷ். இது மீன் டைகர். ஆமா. गाइस நாங்க கண்ணாடி எடுத்தோம் பாத்தேங்க. இது இங்க தான் கிடந்த கண்ணாடி. இந்த மாதிரி கண்ணாடி கிடைச்சுனா நீங்க பீஸ் கண்ணாடி நல்லா இருக்கு. கண்ணாடி நல்லா இருக்கு. இங்க சாப்பாடுலாம் கொண்டாங்க. சாப்பாடுலாம் மேல கிடையாது. சமைச்சு சாப்பிட கூடாது. சும்மா இருங்க. गाइस இந்த தருணம் வந்து தம்பி வந்து அழகா இருக்காங்க. கை இங்க பாத்தீங்களா? இந்த தண்ணில குளிச்சு எல்லாரும் எவ்வளவு வெள்ளையா இருக்கான்னு பாத்துடுங்க. ஆமா போயிட்டு வரோம். गाइस गाइस அழகா பேசுவாங்க. பாய் பேசு தம்பி இப்ப பேசுவாங்க. பேசுங்க தம்பி. உங்க கருத்துக்களை தெரியுங்க. தம்பி பேசுங்க. ஏய் நல்லா இருந்தா வந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன குணம்பாகற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு. மௌன விரதம் फ्रेंड्स. சரி நாங்க கிளம்ப போறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.